நிச்சயமா நான் சொல்றேன், அந்த இருக்கிற தொகுதியை இங்க மீண்டும் வாங்கினாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா 2 தொகுதியை பாராளுமன்ற தேர்தலே 2 தொகுதியை ஒன்னாக்கிறதுக்கு முயற்சி நடந்தது. இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த 6 தொகுதியை வாங்கினா போதும். அதுக்கு காரணம் என்ன சொன்னு கேட்டா, நீங்க தொகுதி வாங்குறது பெருசு இல்ல, நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, சின்னத்துல போட்டியிடுறதுல தனி சின்னத்துல போட்டியிடாம அவங்க ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உதயசூரன் சின்னத்துல போட்டியிடணும்னு சொல்லி கூட நெருக்கடி கொடுக்கலாம். அந்த 6 சீட்டு வாங்கினா பெரிய விஷயம். முதல்ல கூடுதல்லாம் வாய்ப்பே கிடையாது. இருக்கவே பார்த்தா இவங்க கிட்ட கைவசம் மிகப்பெரிய ஆயுதம் பெரியார் என்ற ஒரு ஆயுதம். இப்போ எலெக்ஷன் நெருங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக எடுப்பாங்க. சரிங்களா? சனாதன சக்திகளை பற்றி குரல் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் அண்ணன் திரும்ப பயன்படுவார் தான். ஆனால் சீட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 6 தாண்ட மாட்டாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் சார். நீங்கள் 8 தொகுதியை கொடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா 7 தொகுதியில் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்டால் சர்க்கிள் ஆகும். இவங்க கேட்டால் அங்கே எதிர்பார்த்து நடந்துடணும். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி போட்ட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அவங்க பிளான். அந்த சைடில் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போய் சேரும்போது பிஜேபி வரலனால் கூட அண்ணன் திரும்ப வந்துடுவார் அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. இல்லை இன்னொரு கணக்கு இருந்தது ஜான் ஆரோக்கியசாமிக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேட்டால் விசிகா கம்யூனிஸ்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே அலையன்ஸில் கொண்டு வரணும், விஜய் தலைமையில் வரணுன்ற அந்த எண்ணமும் இருந்தது. அதுவும் நடக்கலை. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி போட்ட எந்த பிளானுமே நடக்கலை. அது ஆதவர்ஜனா சொதப்பிட்டார் டோட்டலாக. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பார்வையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கடந்த முறை கொடுத்த தொகுதியை விட அதிகமான தொகுதிகளை கொடுக்குமா, அல்லது அதை விட குறைந்த தொகுதிகளை கொடுக்குமா, அல்லது கடந்த முறை கொடுத்த அதே 6 தொகுதிகளா? இப்ப விசிகா லெவல் எப்படி இருந்துட்டு? நிச்சயமா நான் சொல்றேன், அந்த இருக்கிற தொகுதியை இங்க மீண்டும் வாங்கினாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா 2 தொகுதியை பாராளுமன்ற தேர்தலே 2 தொகுதியை ஒன்னாக்கிறதுக்கு முயற்சி நடந்தது. இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த 6 தொகுதியை வாங்கினா போதும். அதுக்கு காரணம் என்ன சொன்னு கேட்டால், நீங்கள் தொகுதி வாங்குறது பெருசு இல்லை, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, சின்னத்தில் போட்டியிடுறதுல தனி சின்னத்தில் போட்டியிடாமல் அவங்க ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உதயசூரன் சின்னத்தில் போட்டிடணும்னு சொல்லி கூட நெருக்கடி கொடுக்கலாம். அந்த 6 சீட்டு வாங்கினா பெரிய விஷயம். முதல்ல கூடுதல்லாம் வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக. ஏன்னா திமுக வேற இலக்கு வச்சு அவங்க போகிறாங்க. ஏன்னா பிஜேபி அங்கே அலைன்ஸ் வந்ததுனால, ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்ததுனால இவங்க பிரச்சாரங்களில் வேணால் ஒரு எளிதாக இருக்கலாம். மதவாத சக்தியோடு போயிட்டாங்க, சனாதன சக்தியோடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே சனாதனம் குறித்து பேசுறது அண்ணன் திரும்ப தான் முதலிடம் வகிக்கிறாரு இந்த கூட்டணி, திமுக கூட்டணியிலேயே. அதுக்கு பிறகு கேட்டால் இருக்கவே பார்த்தா இவங்க கிட்ட கைவசம் மிகப்பெரிய ஆயுதம் பெரியார் என்ற ஒரு ஆயுதம். இப்போ எலெக்ஷன் நெருங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக எடுப்பாங்க. சரிங்களா? சனாதன சக்திகளை பற்றி குரல் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் அண்ணன் திரும்ப பயன்படுவார் தான். ஆனால் சீட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 6 தாண்ட மாட்டாங்க. அந்த 6 வாங்கினா பெரிய விஷயம். அது காரணம் கேட்டால் 6 வாங்கி 4 தானே ஜெயிச்சாங்க. 6 ஜெயிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் கேட்பீங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூடுதலாக கொடுங்கன்னு கேட்கலாம். நீங்கள் 6 சீட்டு வாங்கிட்டு நீங்கள் 4 ஜெயிச்சிங்க, 2 ஜெயிக்கலை. சரிங்களா? அந்த 4ல் பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க எத்தனை பேருன்றது அது வேற. அதை நம்ம பேசணும்னா அது ஏதோ இவங்களை விசிகாவுக்கு எதிராக பேசுகிறோன்ற மாதிரி நினைப்பாங்க. வாங்கக்கூடிய சீட்டு விசிகா பட்டியல் வகுப்பு மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி 6 சீட்டு வாங்கி அந்த 6 சீட்டில் 4 ஜெயிச்சாங்க. அந்த 4ல் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க, பட்டியல் அல்லாத வகுப்பை சார்ந்தவங்கன்றது ஒரு கேள்வி. அது பக்கம் அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வரக்கூடிய தேர்தலில் கேட்டால் நீங்கள் குறைஞ்சபட்சம் 8 வாங்கி இங்கே 4 தலித்து 4 கொடுத்தீங்கன்னா அது சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்றது என் பார்வை. ஆனால் 8 வாங்குறதுக்குலாம் வாய்ப்பு. அதே 6 வாங்கினாங்கன்னா பெரிய விஷயம். அதுவே அதில் குறைக்காம இருந்தாங்கன்னா போதும். அதுக்கே அண்ணன் போராடணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 6 தொகுதிகள் கிடைப்பதற்கே திருமாவளவன் அவர்கள் திமுக தலைவரிடம், திமுக தலைமையிடம் போராடணும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்றீங்க. அப்படி குறைவான தொகுதிகள் கிடைக்கிறது, இல்ல 6 தொகுதிகள் கிடைக்கிறது, அல்லது நீங்க எதிர்பார்த்தது போல 8 தொகுதிகள் கிடைச்சா கூட அந்த மாநில அந்தஸ்து பறிபோய்விடும். என்ன காரணம் அப்படின்னா 8% வாக்கு சதவீதம் இருந்தால் தான் மாநில அந்தஸ்து தொடரும், அல்லது 7 சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் திருமாவளவன் இடத்துல இருக்கு.
அப்படி இருக்கும்போது திமுக தலைமை 6 தொகுதிகளை தான் கொடுக்கிறது அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்த மாநில அந்தஸ்தை இழப்பதற்கு தயாராக இருப்பாரா? இங்க நாம்ஸ் வந்து ஒரே வகையான நாம்ஸ் கிடையாது. 7 சீட்டு வெற்றி பெறணும் கிடையாது. இப்ப நாம் தமிழர் 8% வாங்கினாங்கல்ல, எப்படி அங்கீகாரம் கிடைச்சிச்சு? அதே மாதிரி 8% வந்து வாங்கினாங்களும் அந்த வாக்கு சதவீதம் உங்களுக்கு வந்து நிற்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா 2 தொகுதி வாங்கி 6% வந்து ஓட்டு வந்து வாங்கிட்டாங்கன்னா அப்போ வந்து அங்கீகாரம் நிற்கும். ஸோ ஆப்ஷன்கள் இப்படிலாம் இருக்கும்போது 7 தொகுதி கொடுக்கணும்ன்ற கட்டாயமும் 8 தொகுதி கொடுக்கணும் கட்டாயம்ன்றது திமுக இல்ல. இதுல என்ன சங்கடமான ஒரு விஷயம் அப்படின்னா, சதவீதத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை தொகுதிகளில் விசிக போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலையும் களங்கண்டு 8% மேல வாக்கு சதவீதத்தை வாங்கினாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதியில போட்டியிட்டு 6% வாக்குகளையோ 8% வாக்கையோ காமிக்க முடியாது. வாய்ப்புகள் கிடையாது. வாய்ப்புகள் இல்ல. பட் வந்து கேட்டா அதுக்காக தனித்து போட்டியிட அந்த முடிவு எடுக்க மாட்டாரு. அது வந்து நாம் தமிழர் நான் கட்சி ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நாம் தமிழர் கட்சி இல்ல, நான் எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா புரியுது எனக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் 2-3 ஆப்ஷன் இருக்கு. 7 தொகுதிகள் வாங்கணும்ன்ற ஒரு ஆப்ஷன், வெற்றி பெறணும்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 தொகுதிகள் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா 6% வாக்குகள் வாங்கணும்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. 7 தொகுதியில் வெற்றி பெறணுன்றது அல்லது வந்து கேட்டினா 8% வாக்கு வாங்கிடணும், அல்லது 2 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து வாக்கு வாங்கிடணும். இப்படியான வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற நாம்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை அவங்க எடுத்து வைப்பாங்க திமுக தரப்பில். நான் உங்களுக்கு வந்து 6 தொகுதி தரேன், நீங்கள் 2 தொகுதியில் வந்து கேட்டினா நீங்கள் வந்து 6% வாக்கு வாங்கி காட்டுங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சில நிலைப்பாடு கூட எடுக்கலாம்ல. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் சார். நீங்கள் 8 தொகுதியே கொடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா 7 தொகுதியில் வந்து ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கேட்டால் சர்க்கிள் ஆகும். ஏற்கனவே அதுக்கு அவங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குல்ல. ஏற்கனவே வந்து 6 தொகுதி வாங்கினாங்க, 4 தொகுதி தான் வெற்றி பெற முடிஞ்சது. அதனால் அவங்க வந்து கேட்டால் அந்த 7 தொகுதியில் வந்து வெற்றி பெறணுன்றது வந்து கேட்டால் அது வந்து சாத்தியம் கிடையாது. அதே சமயத்தில் தனித்து போட்டுட்டு 234 தொகுதியில் போட்டிட்டு 8% வாங்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் வாய்ப்பு இல்லை. அப்போ 2 தொகுதியில் வந்து கேட்டால் 6% வந்து வாக்குகள் வாங்கணும்னு சொன்னால் அது திமுகவோட இணக்கமான ஒரு கூட்டணி மூலமாக தான் அதை வந்து பெற முடியும். அங்கே நிற்கக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்து இருக்குது, இவங்க பிரச்சார உத்திகளை பொறுத்து தான் அது சாத்தியமாகும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ஷன் 7 தொகுதியில் வந்து அவங்க ஜெயிக்கிறது தான் ஒரே ஆப்ஷன். 7 தொகுதி வேணும். இவங்க 8 தொகுதி வாங்கட்டும், 10 தொகுதி வாங்கட்டும், 15 வாங்கட்டும், 7 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் இவங்களுக்கு வந்து இந்த மாநில அரசோட இந்த மாநில கட்சின்றது அங்கீகாரம் கட் பண்ணிருப்பாங்க. மாநில கட்சிக்கான அங்கீகாரம். இப்போ இவங்களுக்கு என்ன, அங்கே வந்து ஏற்கனவே இவங்க 6 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க, 4 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்ற வந்து அந்த நிலைப்பாட்டில் அதே 6 சீட்டு கொடுக்குறாங்க. அந்த 6 சீட்டை ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டாருன்னா மாநில கட்சியோட அங்கீகாரம் இருக்காது. இல்லை எனக்கு வேண்டாம் சொல்லி விலகி வந்தான்னு கேட்டினா மாற்று கூட்டணிக்கும் போக முடியல. 234 தொகுதியில் நின்று இவர் இல்லை. அதுதான் எனக்கு என்ன கேள்வினா, மாற்று கூட்டணி அப்படின்னா அவ விஜய் கூட கூட்டணி அமைச்சு ஒரு 50 தொகுதி 100 தொகுதியில் நின்று ஓட்டு பர்சன்டேஜ் நிரூபிச்சு மாநில கட்சி அந்தஸ்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிற நிலையில இறங்குவாரா? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, அவருக்கு நல்லா அரசியல் தெரியாது கிடையாது. அண்ணன் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் அந்த விபரீத முடிவு எடுக்க மாட்டார். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்குமான்னு கேள்வி இருக்கு சார். எல்லாரும் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் 8% வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது இருக்குதா அப்படியே தக்க வச்சிருக்கிறாரா இல்லையான்றது அது வேற. அது அவங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு. வந்து அங்கே சீமான் இருக்கிற வரைக்கும் கேட்டினா அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்குமான்றது இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. அது வேற. ஆனால் இங்கே வந்து இவருக்கே 5% கிடைக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகம். யாருக்கு? விஜய்க்கே. அப்படிதான் இருக்கு அங்கே நிலைமை. ஏன்னா மாற்றங்கள் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. பெரிய அளவு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. அரசியல் நிலைப்பாடுகள் மாறும்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கலை. அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ஷனுக்கு தான் டிஎம்கே தான். அது புரியாத ஒரு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு அரசியல் தெளிவற்றவர் கிடையாது, எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனால் இப்போ வந்து கட்சியோட அங்கீகாரம் போயிடுச்சுன்னா அவருக்கு அடுத்த வந்து கேட்டால் பெரிய சர்க்கிள் ஆயிரும். கட்சியோட அங்கீகாரத்தை எப்படி வந்து தக்க வைக்கிறதுன்றது தான் அவர் யோசனையில் இருக்கிறாரு. 10 சீட்டு வாங்கி 7 சீட்டு ஜெயிக்கணும்னா எந்த தொகுதியை கொடுப்பாங்க? வெற்றி பெறக்கூடிய தொகுதியை கொடுத்தா பரவாயில்ல, எந்த தொகுதியை கொடுப்பாங்க? அது இந்த மாதிரி இப்போ ஏன் குழப்பம்? இதுதான் குழப்பத்துக்கு காரணம். ஏன்னா இவ்வளோ தூரம் கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் சார். தனிநபர் சீமான் அவர்களுக்கும் சரி, அண்ணன் திருமாவுக்கும் சரி கேட்டால் தனிநபராக கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சொல்லலாம் 2ஆம் கட்ட தலைவர்லாம் இருக்கிறாங்க தான். ஆனால் கடுமையான கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் உழைப்பு இருக்குல்ல. அந்த உழைப்பு வந்து கேட்டால் அந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற பிறகு இழக்கிறதுன்றது ரொம்ப, இழந்த பிறகு மீண்டும் பெறதுக்கு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதே நிலைப்பாடு வந்துருக்கலாம். மேலும் கட்சியை வளர்க்கணும்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் எந்த கூட்டணிக்கு போக முடியும்?
அதனால தான் அவங்க எதிர்பார்த்து கேட்டால் அதிமுக சைடு போகிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து கதவு வந்து மூடப்படும். அது வந்து முதலே இவர் அந்த ஸ்டெப் எடுத்துருக்கோம். பிஜேபி வந்து அங்கே வந்து அதிமுக போகாமல் இருக்கணும்னா அப்போ இவர் வந்து கூட்டணி வந்து குறைஞ்சபட்சம் வந்து கேட்டால் அங்கே வந்து அணி மாறதுக்கான அந்த நடவடிக்கைகள் ஏதாவது ஈடுபட்டுருணும். அப்போ ஈடுபடல மேலும் மேலும் நான் திமுகவோட தான் இருப்பேன், இந்த கூட்டணி உடைக்க முடியாது, சதைக்க முடியாது, அப்படி இவரே தொடர்ச்சியாக பேசியிருக்கிறாரு. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்னுடைய பார்வையில தோன்றக்கூடிய ஒரு விஷயம், திருமாவளவன் செய்த தவறுதான் இப்போ மாநில கட்சி விவகாரத்துல வந்து அவர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? காரணம் என்ன அப்படின்னா, அப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அந்த புத்தக வெளியீட்டு விழா, கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்வு பெரிய அளவுல ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு மாற்று கட்சியாக தமிழக அரசியல் களத்துல களமாடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட டைம் தான் அந்த புத்தக வெளியீடு நடந்துகிட்டு இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அப்போ டிவிகே, ஏடிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், விசிகே எல்லாம் ஒரு அலையன்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம், அதிமுக, விசிக ஒரு அலையன்ஸ் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்படியான சூழ்நிலையில திருமாவளவன் அவர்கள் விஜயோடு கைகோர்த்திருந்தால் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புரட்சியை ஏற்பட்டிருக்கும். அந்த கைகோர்க்காத நிகழ்வு தான் திருமாவளவன் இப்போ தத்தளிப்பதற்கான ஒரு காரணம் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவர் அரசியல் மாற்றம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு அரசியல் தேக்க நிலை இருக்குது சார். அது காரணம் கேட்டால் தேக்க நிலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம். கொஞ்சம் மாறி இருக்குது. பிஜேபியோட அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ் ஆனதுனால அந்த தேக்க நிலை கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஆளுங்கட்சி, வலுவான இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு கூட்டணி கட்சியாக இவங்க இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு 200 சீட்டை நாங்கள் வந்து ஜெயிப்போம்னு சொல்லும் போது அது விஜயோட லாங்குவேஜில் சொன்னாக்கன்னா இருமா போட சொன்னாங்கலாம் சொல்கிறார் இல்லையா? அவங்க இருமா போட சொல்கிறது இருக்கட்டும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்குறதுல வந்து கேட்டால் வந்து தாவேக்காவும் வந்து கேட்டால் கொஞ்சம் தொய்வாயிடுச்சு. அது காரணம் விஜயோட அரசியல் நிலைப்பாடுகள், அடுத்தடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அவங்களோட தொடர் வந்து வேகமான ஒரு என்ன சொன்ன கட்சியோட வளர்ச்சி இல்லை. அது வந்து கொஞ்சம் அப்படியே என்ன கேட்டால் அப்படியே ஸ்டாக், அது தயங்கி வந்து கட்சி வளராது. இந்த இடத்துல இவங்க எதிர்பார்க்கறது வந்து என்ன கேட்டால் விசிகா வந்து கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து முரண்கள் இருந்தால் கூட பிரச்சனைகள் அடிப்படையில் கூட அவங்களால பெரிய அளவில் குரல் கொடுக்க முடியாமல் போனதுக்கான இங்கேருந்து விலகி போயிட்டா நம்ம எங்கே போக முடியும்? யாருன்னு எந்த கூட்டணிக்கு போக முடியும்? அப்போ இங்கே கூட நம்ம சொல்லலாம் 4 அணி இருக்குது. உண்மைதான், இப்போவும் 4 அணி இருக்குது, நிச்சயமாக இருக்குது. திமுக, அதிமுக வந்து நாம் தமிழர், விஜய் 4 அணி இருக்குது. இப்போவும் இருக்குது, 4 அணி இருக்குது. அப்போது ஒரு அணி வந்து ஒரு புதுசாக ஒரு நடிகர் வராரு, பெரிய எழுச்சியோடு வராருன்னா அது வந்து கேட்டினா அதை வந்து அந்த இடத்துல வந்து கேட்டினா ஒரு அலைன்ஸ் வந்து இயற்கையாகவே ஃபார்ம் ஆகணும். அது ஆகலை. இன்றைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், விஜய் கூட யார் கூட்டணி? அவங்க சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. விஜய் கூட போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஒரே அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வருகை சொல்லலாம். 1000 விமர்சனங்கள் இங்கே இருக்குது, அது வேற. அங்கே வந்த உடனே இங்கே வந்து ஏடிஎம்கோட பேசி முடித்த உடனே இங்கே வந்து அங்கே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படியும் அடுத்து இருக்கிற உதிரி கட்சிகள்லாம் அங்கே போய் இணைய போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இப்போ வந்து கேட்டால் வந்து 2 பக்கமும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குலாம் ஒன் சைடாக வந்து அது காரணம் என்ன? இப்போ இவங்க அடுத்து வந்து விஜய் கிட்ட எப்படி போக முடியும்? அப்படியே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்காது. நீங்கள் சொல்லுங்க கட்சியோட அங்கீகாரம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அங்கே அவங்களுக்கே இன்னும் வந்து அங்கீகாரம் இல்லைல்ல. அவங்களுக்கு முதல் தேர்தல் இல்லை. நம்ம பெருசாக நம்ம வந்து கேட்டால் வந்து நாமளாக ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்தை கட்டிட்டு இருக்க முடியாது சார். அண்ணன் அந்த அளவுக்குலாம் தெளிவில்லாதவர்களாம் கிடையாது. திரும்ப இவங்க வந்து கேட்டால் அங்கே எதிர்பார்த்து நடந்துருக்கணும். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி போட்ட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அவங்க பிளான். இப்படி அவர் பிளான் பண்ணுது. ஒருவேளை அந்த சைடில் ஏடிஎம்கேவோட வந்து அலைன்ஸ் போய் சேரும்போது பிஜேபி வரலனால் கூட அண்ணன் திரும்ப வந்துடுவார், அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. இல்லை இன்னொரு கணக்கு இருந்தது ஜான் ஆரோக்கியசாமிக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கேட்டால் விசிகா, கம்யூனிஸ்டுகள், பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே அலைன்ஸில் கொண்டு வரணும், விஜய் தலைமையில் வரணுன்ற அந்த எண்ணமும் இருந்தது. அதுவும் நடக்கலை. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி போட்ட எந்த பிளானுமே வந்து நடக்கலை. அது ஆதவ அர்ஜுனா வந்து சொதப்பிட்டார் டோட்டலாக. நீங்கள் முதல்ல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து எல்லாருக்குமே ஒரு ஒவ்வாத வேண்டாத பொருளாக தான் ஆகிட்டார். யாருக்கிட்ட எங்கேயுமே ஏதாவது என்ன ஆதவ அர்ஜுனா சாதிச்சது என்ன சொல்லுங்கள்? எல்லாத்தையும் எல்லாமே டோட்டல் அரசியல் களமே வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே டிஎம்கே சாதகமாயிடுச்சு. ஆதவ அர்ஜுனா வந்து டிஎம்கேக்கு எதிராக தான் செயல்பட்டார். ஆனால் அவர் எடுத்த இதை சொல்ல கேட்டால் எல்லா ஆயுதங்களும் வந்து கேட்டால் வந்து அவர் எடுத்தது எல்லாமே வந்து கேட்டால் திமுகவுக்கு சாதகமாயிடுச்சு. இப்போ பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.